மான்செஸ்டரில் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியில் ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூருக்கு ஏன் அதிக ஓவர்கள் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. முதல் டெஸ்டில் சொற்ப ஓவர்களை வீசிய தாகூர் இந்த போட்டியின் 2ஆம் நாளில் வெறும் 5 ஓவர்களில் மட்டுமே வீசியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மான்செஸ்டர் டெஸ்டின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்திய பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தது. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வெறும் 46 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 225 ரன்களை குவித்தது. காலை நேரத்தில் இந்திய பேட்ஸ்மேன்களை திணறடித்த பந்து மாலையில் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய அளவில் ஒத்துழைக்கவில்லை. இந்த சூழலில்தான் ஷர்துல் தாக்கூருக்கு குறைவான ஓவர்கள் வழங்கப்பட்டது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் போட்டிக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து ஷர்துல் தாகூருடன் நேரடியாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தாகூர் பந்து வீசுவது குறித்து அனைத்து முடிவுகளையும் கேப்டன் தான் எடுப்பார் என்று வெளிப்படையாக கூறினார். இது பற்றி அவர் பேசுகையில், யார் பந்து வீச வேண்டும், எப்போது வீச வேண்டும் என்பதை கேப்டன் தான் முடிவு செய்வார் என்றும், இதில் வீரர்களுக்கு பெரிய பங்கு இருக்காது என்றும், முதல் போட்டியை பொறுத்தவரையில் எனக்கு பந்து வீச அதிக வாய்ப்புகள் இல்லை என்று கேப்டன் சுப்மன் கில் என்னிடம் கூறினார் என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆட்டம் சென்ற விதத்தில் இன்னும் சில ஓவர்கள் வீச வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்றும், ஆனால் இன்னும் 3 நாட்கள் ஆட்டம் மீதமுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே வரும் நாட்களில் எனக்கு நிச்சயம் அதிக ஓவர்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து பந்து வீசாமல் இருக்கும் பொழுது ஒரு பந்து வீச்சாளரின் ரிதம் பாதிக்கப்படுவது கடினம் என்பதையும் தாகூர் ஒப்புக்கொண்டார். எப்போது பந்து வீசுவோம், எவ்வளவு நேரம் வீசுவோம் என்று தெரியாத நிலையில் ரிதத்தை கண்டறிவது எப்போதும் சவாலானது. ஆனால் என் அனுபவத்தை பயன்படுத்தி கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக செயல்பட முயற்சிப்பேன் என்றும், அதைத்தான் என்னால் செய்ய முடியும் என்றும் தாகூர் நம்பிக்கையுடன் பேசி முடித்தார். இந்திய அணியில் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக முக்கிய பங்காற்றி வரும் ஷர்துல் தாக்கூரின் இந்த பதில் அணிக்குள் முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகின்றன என்பதை தெளிவாக காட்டியுள்ளது. கேப்டன் சுப்மன் கில்லின் இந்த முடிவு சரியா தவறா என்பதை போட்டியின் முடிவுதான் சொல்லும் என்று கூறியுள்ளார்.